எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்போ இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்று சொல்கிற வார்த்தை என்ன என்றால், நாம் ஆரோக்கியம் அற்றவர்களாய் இருக்கும் பொழுது, சௌக்கியம் அற்றவர்களாய் இருக்கும் பொழுது அவர் அந்த இரண்டையும் தர வல்லவராய் இருக்கிறார் என்று அவர் ஞாபகம் ஊட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சௌக்கியமாய் மாற வேண்டுமே என் ஆண்டவரே, நான் ஆரோக்கியமாய் மாற வேண்டுமே. நீங்க சரீரத்தை மட்டும் யோசிக்காதீங்க. இந்த சரீரமும் இந்த ஆரோக்கியமும் சௌக்கியமும் எப்படி வருதுன்னா இருதயத்தின் நினைவால தான் வருகிறது. நீங்க ஒரு 10 நாள் இல்ல வேண்டாம் 1 வருஷம் ஒரு கவலையிலே உட்கார்ந்து பாருங்க, நீங்க வியாதி உள்ளவர்களாய் மாறிடுவீங்க. அதான் நம்ம சரீரத்தோட ரிஃப்ளெக்ஷன். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்குள்ளே சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்று சொல்லும் பொழுது அங்கே இல்லை என்று தோன்றுகிறது. அதனாலே அவர் வரப்பண்ண வல்லவராய் இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப அங்க சௌக்கியமும் ஆரோக்கியமும் அங்க இல்லை. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குறது என்றால் இட்ஸ் a process. அப்போ ஒரு காரியத்திலிருந்து குணமாக்குறது, இருதயத்தின் நினைவுகளை குணமாக்கி இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்களை ஆரோக்கியமாக்கி அதை அல்லது சௌக்கியமாக்கி அதன் பிறகு இந்த சரீரமானது சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஆய் மாறுகிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா? நம் நினைவுகள் தான். See, when you எல்லா ப்ராப்ளமும் நீங்க நினைச்சு பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் வரும்போது நீங்க யோசிச்சு பாருங்களேன், கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். It is because of us. It is not because of others. It is not at all because of others. It only comes through us. நம்மளால தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருதே ஒழிய நம்ம மற்றவங்களால நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த இடத்துல நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் எப்படி அதை கையாள வேண்டும், நீதியாய் நான் கையாளுவது எப்படி என்று நாம் சிந்திக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? இந்த சிந்தனை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருந்தா பாருங்க, அவர் சொல்றாரு. அதனால்தான் அவர் சொல்ற அவர்களை குணமாக்கி. அப்போ இந்த சௌக்கியமும் ஆரோக்கியமும் இங்கதான் இருக்கிறது. எங்க இருக்கிறது? இங்கதான் இருக்கிறது. என் பக்கத்தில் தான் இருக்கிறது. எங்கே காணப்படுகிறது? இதோ இந்த நான் இப்படி திரும்பினா இருக்குது. ஆனால் அடுத்த வார்த்தை சொல்ற அவர்களை குணமாக்கி. ஏன் குணமாக்க வேண்டும்? ஏன் குணமாக்க வேண்டும்? ஆரோக்கியமும் சௌக்கியமும் தர வல்லவரானவர் தந்துடுறேன்றாரு. ஆனா நான் அவர்களை குணமாக்கின்றார் உடனே. ஏன் அது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அப்போ சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. அந்த சௌக்கியமும் ஆரோக்கியம் முதல்ல தந்துடுவாரா? தந்தது உணர முடியுமா? இப்ப நான் சௌக்கியமும் ஆரோக்கியமா இருக்கின்றத நான் எப்போ உணர முடியும்? சத்தமா சொல்லணும். ஆனா பாருங்க, அவர் சொல்றார் அவர்களை குணமாக்கி. அப்படி என்றால் என் தேவ ஜனமே, இந்த கம்யூனியன் நாளிலே நாம் குணமாகும்படிக்கு அவர் என்ன சொல்றார்? அநேகர் மரித்தும் இருக்கிறார்கள் என்று ஒரு வசனம் இருக்கு. ஆத்துமா மரிக்காமல். என் தேவ ஜனமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆத்துமா மரிக்கலைன்னா தான் இந்த கம்யூனியனே எடுக்க முடியும். சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும். வெறும் சமாதானம் தரலங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெறும் சமாதானத்தை உங்களுக்கு தரல. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில எங்கேயோ ஒரு சமாதான கேடு இருக்குன்னா அதோடு கூட சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்போ அங்கே சமாதானம் வேண்டும் என்றால் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்தை நான் நிலைத்து நிற்கும்படியாய் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு அந்த சமாதானம் என் இருதயத்திலே இருக்கும். ஹல்லேலூயா. கிவ் ஹேண்ட் டு ஹிம். சௌக்கியமும் ஆரோக்கியமும்
அவர் வரப்பண்ண வேண்டும் என்றால் நான் குணமாய் இருக்க வேண்டும். நான் குணமாய் இருக்கிறேன் என்றால் அந்த குணமானது எனக்கு முதல்ல கொடுக்கிறது சமாதானத்தை கொடுக்கிறது. அந்த சமாதானம் எங்கிருந்து வருகிறது என்றால் அது சத்தியத்தினாலே வருகிறது. புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம வந்து when you are blessed, நம்ம ஒரு சின்ன I'm sorry நான் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் எடுக்கும்போது எனக்கு நிறைய பேர் வந்து சொன்ன காரியங்களும் செய்த காரியங்களும் ஞாபகம் வரும். அந்த ஒரு வாரம் 2 வாரம் எனக்குள்ள அவ்வளோ ட்ரிபுலேஷன்ஸ் இருக்கும். ஒரே அந்த போராட்டமா இருக்கு. அப்ப நான் யோசிப்பேன், ஆண்டவர் ஒவ்வொன்றத்தையும் என்னை சுட்டி காட்டுவார். இன்னார் இதை செய்தார்கள், இதனாலே அது அவர்கள் விழுந்தார்கள், இந்த இடத்துல இந்த சத்தியத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். உங்கள் இருதயத்திலே சமாதானம் இல்லை என்றால் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்திலே சத்தியம் இல்லாமல் இருக்கிறீர்கள். ஒரு காரியத்திலே நீங்கள் சமாதானம் அற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால் அந்த காரியத்திலே உங்களுக்கு சத்தியம் அற்றவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் சஞ்சலமாய் இருக்கிறது என்றால், அங்கே சௌக்கியம் இல்லை என்றால், அல்லது ஆரோக்கியம் வரப்பண்ண குணப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்திலே சமாதானம் அற்றவர்களாய், ஒரு காரியத்திலே சமாதானம் இல்லை என்றால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சத்தியம் இல்லை என்று அர்த்தம். Don't see the opposite people. இவங்க இப்படி இருந்தாங்க அதனால நான் இப்படி யோசிச்சேன். நோ, நாட் அட் ஆல். அந்த இடத்துல அப்படி இல்லவே இல்லை. எனக்கு ஒரு சத்தியத்தை, ஒரு வசனத்தை அப்படி காட்டுங்க பார்க்கலாம். அவங்க அப்படி இருந்தாங்க அதனால நான் இப்படி இருக்கேன். எங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு வசனத்தை எனக்கு சொல்லுங்க. அப்படி இருக்க வேணும் அப்படின்னு இருக்கா வசனம்? எங்கேயானோ இருக்காப்பா? பைபிள் படிக்கிறியாப்பா? சத்தியத்தை அறிய நாம் என்ன வேண்டும்? அங்கே சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்போ அவர் வெளிப்படுத்துகிற அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டாலே அல்லாமல் அங்கே சமாதானம் உள்ளவர்களாய் நாம் இருக்க முடியாது. Anything in this world, உங்கள் வேலையாகட்டும், your financial, your children's character, your children's family and your environment, உங்கள் மன விருப்பங்கள், இதை எல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்கள் இருதயத்திலே நீங்கள் சிந்திக்கிற விதம். we always say அவங்க அப்படி இருந்தாங்க நான் அதனால ரியாக்ட் பண்ணேன். No, not at all. இயேசு என்ன பண்ணார்? அவர் தானே நமக்கு எக்ஸாம்பிள் இல்லையா? அவர் என்ன பண்ணார்? அவர் மேல் அவர்கள் உமிழ்நீர்களை துப்பினார்கள், அவரை அடித்தார்கள், வேசியின் மகனே என்று சொன்னார்கள். அவர் என்னப்பா பண்ணாரு? என்ன செய்தாரு? அந்த இடத்துல நிக்காம அவர் கடந்து சென்றார். He didn't want to reply to them. He didn't want to say anything back to them. அதனால தான் அவர் சொல்றார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. அப்படி என்றால் நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த நாளிலே நம்ம என்ன நினைக்கிறோம்? சௌக்கியமும் ஆரோக்கியமும் என் இருதயத்திலே வந்துவிடும் என்ற எண்ணத்தோடு நீதிக்கு பிழைக்கும்படியாய் பாவத்துக்கு மறித்து நான் எடுக்கிற ஞானஸ்தானம் அன்று நான் நினைக்கிறது என்ன என்றால், சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி. நாம் ஓடி தேவ சமூகத்துல வருகிறோமே. எப்படி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம்? இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டோம்? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் தேவ சமூகத்திலே வரும் பொழுது ஆண்டவரே சௌக்கியமும் ஆரோக்கியமும் நீர் எனக்கு தருகிறீர், வரப்பண்ணிருக்கிறீர் என்று நினைவோடு நாம தேவ சமூகத்தில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவர்களை குணமாக்கி பிறகுதான் வேத வசனம் சொல்லுகிறது, the process of குணமாக்குதல் நம் இருதயத்திலே அங்கே தோன்றுவிக்க ஆரம்பிக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்தோன்னே நாம் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற எண்ணம் இருக்கு பாருங்க, அதன் பிறகுதான் அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை, சும்மா சமாதானம் இல்லைங்க, பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சமாதானம் மாத்திரம் அல்ல, நான் சமாதானம் அடைந்தேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அந்த இடத்திலே அந்த சமாதானம் பெற்றுக்கொண்ட அந்த நேரத்திலே அதனோடு கூட வந்த சத்தியத்தையும் நீங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டீர்கள்.
அதனால்தான் வேத வசனம் சொல்றது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் மட்டும்தான் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்றார், சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி. இந்த சத்தியத்தை அறிந்து நாம் குணமாக்குவதல் அந்த ப்ராசஸ் நமக்குள்ள இருந்ததுன்னா சமாதானம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும். ஹல்லேலூயா. Give a hand to him. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். யாரை குறித்து நம்ம பார்ப்போம்? ஒரு உவமையை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-7. நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? எசேக்கியா ராஜாவிடம் யார் சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னார் என்று. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை செய்கிறார். கர்த்தர் சொல்லுகிறது மாத்திரம் அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் அவர் வந்து எசேக்கியேல் ராஜாவிடம் போய் என்ன சொல்லுகிறார்? நீ எல்லா வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டீர், நீ பிழைக்கவே மாட்ட, நீ செத்து போற, நீ முடிஞ்சது உன் கதை, அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொல்லி ஒழுங்கு நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், உங்களை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, அந்த இடத்துல எசேக்கியா ராஜா விசுவாசிக்க இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி சொன்னதை விசுவாசிக்கும்படியா ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் சுவர் பக்கம் திரும்பி என்று சொல்கிறது. யார் முகத்தையும் பார்க்காம. நிறைய துக்கம் வரும்போது யாரையா பார்க்க தோணுமாங்க? ரூம்ல போய் அடைஞ்சிக்கலாமான்னு தோணும். அந்த பிரச்சனையை கொடுத்தவன்ட்டையும் பேச தோணாது, அவங்களை கவுன்சில் பண்ணணும்னு தோணாது, அவங்கள மன்னிக்கணும்னு தோணாது, மன்னிச்சு விட்டுடலான்னு தோணும். எல்லாமே மிக்ஸ்டு ஃபீலிங் இருக்கிறனால என்ன பண்ணுவோம்? 4 செவத்துக்குள்ள போய் உட்கார்ந்துப்போம். அப்படித்தானேங்க? அதேதான் அந்த ராஜாவும் செய்கிறார். நான் நீதியா இருந்த எல்லா காரியத்தையும் அவன் சொல்லியிருப்பான். ஆண்டவரே, நான் இப்படி செய்தேனே, அந்த காரியம் வந்தபோது அதுக்கு இந்த வசனத்தை கீழ்ப்படிந்தேனே, இந்த காரியம் வந்தபோது இதை செய்தேனே, இதெல்லாம் செய்தேனே என்று மன உத்தமமாய் நான் நடந்த காரியத்தை எல்லாம் அவன் சொல்லி பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை, கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அடுத்த வசனம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது. மீண்டும் எசேக்கியா என்ன பண்றாரு? சரி, நான் கிளம்புறேன், உன்கிட்ட ஆண்டவர் சொன்னதை சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். ஆனா ஆண்டவர் உடனே மீண்டுமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ திரும்பி போய் நீ என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. கிவ் ஹேண்ட். பாருங்க, அவர் சொல்றார் பாருங்க, சௌக்கியமும் ஆரோக்கியமும் அவர்களுக்கு வரப்பண்ணி, சத்தியம். அப்புறம் அடுத்தது வரப்பண்ணி, நான் அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லி சத்தியத்தையும் எதை அறியும்படிக்கு சமாதானத்தையும் தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒரு செகண்ட் அந்த தீர்க்கதரிசியானவன் அந்த கோட்டையை விட்டு வீட்டை விட்டு வெளியே போறதுக்குள்ளே என்ன சொல்லி அனுப்புறாரு? உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். எவ்வளவு சீக்கிரம் பாருங்க, ஒரு சொன்னதை செய்கிறார். ஆனால் நான் அவ்வளவு விண்ணப்பம் செய்திருக்கிறேன், கர்த்தாவே நீர் ஒரு ஆத்மாவும் விழுந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த சொன்ன குடும்பத்தில் ஆகட்டும், அந்த சொன்ன நபரை ஆகட்டும், அவர்கள் ஆத்மாவை நீ அது பாருங்க. உடனே அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்
சொல்றாரு பாருங்களா, அவர்களை குணமாக்கி என்னது சௌக்கியத்தை உண்டு பண்ணி குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்போ சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும்படியா கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அந்த சமாதானத்தை கிரியை செய்வதற்கு சத்தியத்தை சொல்லி தருவார். என் தேவ ஜனமே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்கிறார். வாதை எப்பொழுது கூடாரத்தை அணுகாது என்றால் சத்தியத்திலே நிலைத்து நிற்கும் பொழுதுதான். But we always feel God is an access of free access ன்னு நினைச்சுப்போம். He is a God of free அப்படின்னு நினைப்போம். எல்லாமே வந்து வெளியே இல்லாம விலையில்லாத எல்லாமே அவர் ஃப்ரீயா எல்லாத்தையும் தருவார் தான். எப்ப தருவார்னா, அவர் குணமாக்கி என்று சொல்லுகிற வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போகும் பொழுது, குணமாக்கின பிறகு சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் சொல்றாரு பாருங்க. அந்த சத்தியத்திலே காலூன்றி நின்றோமா என்று அவர் ஆராய்கிறார் பாருங்க. ஒரு வசனம் இருக்கு, காலூன்றி நில், நான் உன்னோடு கூட பேசுவேன், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக. பாரு எப்படி ஹானர் பண்றாரு பாருங்க. எசேக்கியா ராஜாவை முதல்ல என்ன சொல்லி அனுப்புறாரு, நீ எல்லாத்தையும் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு, நான் உன்னை அடிக்க போறேன், நீ சாக போற அப்படின்னு சொல்லி அனுப்புறவரு இப்ப எப்படி ஹானர் பண்றாரு பாருங்க ஆண்டவர். நீ நல்லா கேட்டுக்கோங்க, எவ்வளவு அவன் திரும்பி நின்று எசேக்கியா ராஜா தன் காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொன்ன பொழுதே, என் ஜனத்தின் அதிபதியான எசேக்கியா என்று he gives honor. The first comes the honor and the கணம். புரியுதுங்களா? நோக்கி என் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்கினேன் சொல்லல பாருங்க, குணமாக்குவேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பாருங்க, அவர் உடனே என்ன செய்யறாருன்னா, he gives a bonus for it. அவர் போனஸோட கொடுக்கிறார். உன் நாட்களை நான் 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் உன் நகரத்தையும் ஆசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து, அவன் தான் வந்து போர் எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கிற ராஜா, அவர்கிட்ட இருந்து தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்கிறார். பாருங்க, give hand. என் தேவ ஜனமே, அவர் ஆரோக்கியமும் சௌக்கியம் மாத்திரம் தருகிறதல்ல, he lift us from the hands of our enemies. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இடத்தில் இருந்து நம்மளை அவர் காக்க வல்லவராய் என்று சொல்லும் பொழுதே ராஜா கைக்கு தப்புவித்து, என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும், தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. நாளாகமத்திலையும் ராஜாக்கள்லையும் வாசிச்சு பாருங்க. தேவ ஜனமே, பைபிளை வாசிச்சு பாருங்க, கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன என்று. தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். நல்ல மண்டல ஏத்திக்கோங்க. சௌக்கியமும் என்ன சொல்றார், சௌக்கியமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு வர பண்ணின பிறகு அவர் உங்களை குணப்படுத்துகிறார். சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணின அப்புறம் என்னங்க குணமாக்குறதுக்கு இருக்கு? நான் அப்படியே நல்லா ஆயிட்டேனே நீங்க நினைப்பீங்களா இல்லையா? இல்ல, உள்ள இருக்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். திருக்குள்ள எண்ணங்கள் கேடுள்ளப்பா, இவன் கேடுள்ள எண்ணங்கள், மகா கேடுள்ளவை. We Christians, how we are, வெளியே சொல்லக்கூடாது, இது உள்ள சொல்ல வேண்டிய விஷயம், ரகசியமா. How we are. உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழ அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிடவையின் மேல் பற்று போட்ட போது அவன் கிடைத்தான். பாருங்க, ஹalleluya, give hand to God. அவர் அதன் பிறகு அத்திப்பழ அடையை, அத்திப்பழம் வந்து குணமாக்குற ஒரு
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அத்திப்பழத்துக்கு அவ்வளோ ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பழமா இருக்கிறது. புரியுதுங்களா? அத்திப்பழம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூட ஆண்டவர் ரெஃபரன்ஸ் ஏன் கொடுக்குறாருன்னா, அது நல்லா சரீரத்தை குணமாக்கும், உள்ள இருக்கிற புண்ணு வெளியே இருக்கிற புண்ணெல்லாம். ஆனா சத்தியத்தையும் அடுத்தது அனுப்புறாருன்னா, சத்தியமும் உள்ளம் குணமும் வெளியே நம்மளை குணமாக்கும். அப்போ அத்திப்பழத்தை அடையை கொண்டு வாருங்கள் என்றால், அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்டு அவன் பிழைத்தான். அவனுக்கு இருந்த அடி மேல அதை வைத்து அது காயங்கட்டி அதன் பிறகு அவன் பிழைக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்ப எசேக்கியா ராஜா இந்த வசனத்தினால நான் என்ன அறிந்து கொண்டேன்னா, see he is the god of restoration. அதாவது நமக்குள்ளே இருக்கிற நன்மையான காரியத்தை ரெஸ்டோர் பண்ணக்கூடியவரா, அதாவது அதை வைத்து வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். புரியுதுங்களா? unless nobody can do that. he is a god. அவர் நமக்கு நல்லதை உள்ள குணமாக்கி நம்ம இருதயத்தை சுத்தமாக்கி எல்லாவற்றையும் நமக்குள்ளே எல்லாவற்றையும் சரி பண்ணி அவர் வைக்கக்கூடிய ஒரே ஆண்டவர் அவருடைய சத்தியம், அவருடைய வேத வசனம் மொத்தமாக. அதனாலதான் நீங்க பாருங்க, சோத்திர பலியை செலுத்தி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஏன் சோத்திர பலியை செலுத்த வேண்டும் என்றால், இந்த பொறாமையே வராதுங்க. நான் எங்க நின்ன, எனக்கு கர்த்தர் என்னென்ன நல்லது செய்தார், நான் எப்படி எல்லாம் குணமாயிருக்கேன், நான் இந்த மட்டும் எப்படி இருக்கேன். நீங்க அனுதினமும் சோத்திர பலி சொல்லி பாருங்க, சோத்திரம் சொல்லி பாருங்க. you will always remember where you were. நான் முன்னே எங்க இருந்தேன் என்ற அந்த ஞாபகம் உங்களுக்கு வரும். நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இருந்தேன், நான் இப்ப எப்படி இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு குணமாயிருக்கிறேன். சோ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையானது, திருப்பி போறீங்க எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். என் தேவ ஜனமே, கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்த 15 வருடத்தை கூட்டி கொடுத்து அவர் ஆளுகிற ஜனங்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படிக்கு அவர் அவரை அவ்வளவு குணப்படுகிறேன் என்று சொன்ன பொழுதே அவர் he gives that honor to God. எப்பவுமே நம்ம அவங்க செஞ்சாங்க நான் செஞ்சேன், அவங்க சொன்னாங்க அதனால நான் இப்படி செஞ்சேன், இவங்க இப்படி இருந்தாங்க அதனால நான் அப்படி இருந்தேன், அது கிடையாது. நீங்க என்கிட்ட சொன்னீங்க, அதன்படி என்ன மாத்துங்க. நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க, அவங்கள நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. ஆண்டவரே என்கிட்ட நீங்க இதை பேசிருக்கீங்க, நான் இப்படி மாறேன், ஆனா அவங்கள நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. இப்படி நீங்க சொல்லி பாருங்க, வெறும் சமாதானமும் சௌக்கியம் மாத்திரம்தான் உங்களை இருதயத்திலே வைப்பார். அந்த வாழ்வு சமாதானத்தோடு இருக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியமான வார்த்தை உங்கள் இருதயத்திலே எப்பொழுதுமே he restore it அப்படின்னு நான் வாசிச்சேன். he keeps it in our heart. நம்ம பாருங்க, ஒரு வசனம் வைத்து வைப்பார். அது அப்படியே இருதயத்தில் வச்சது நம்ம வெளியே வரவே முடியாதுங்க. ஒரு சின்ன தப்பை பண்ணி பாருங்க, நம்ம பேசி முடிஞ்ச உடனே அந்த நம்ம தப்பு பண்ணி முடிச்சோன்னா அந்த வசனம் வரும் பாருங்க, டிராக்ஷன்ல வரும். உணர்வுள்ளவர்களாய் இருந்தீர்கள் என்றால் இந்த சகோதரி சொன்னதை நீங்கள் ருசி பார்க்கலாம், அனுதினமும் ருசி பார்க்கலாம். என் தேவ ஜனமே, உணர்வுள்ளவர்களாய் இருங்கள், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் பேசுகிறது என்ன என்று கூர்ந்து கவனியுங்கள், அந்த சத்தியத்திலே நிலைத்து நில்லுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார்.